இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது எது பார்த்தீங்கன்னா எம்ஐ கம்பெனிலேருந்து ஒரு பெஸ்ட் ஹெட்ஃபோன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது உண்மையாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெட்ஃபோன் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 400க்குள்ளே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இது அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எம்ஐ கம்பெனி லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் டர்ன் பண்ணி பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ கம்பெனியோட லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை, பட் நீங்கள் படிக்கிறதா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ரேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் டப்பா ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே எதுவுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் ஹெட்ஃபோனும் பட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே மேனுவல் பட்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் கொடுக்குறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட்லேயே உங்களுக்கு இன்னொன்று பேரு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 3 பேரை ஹெட் பக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்களுக்கு காதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ ஹெட்ஃபோனை ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவர் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க. ஒரு பெஸ்ட் ஹெட்ஃபோன் வந்து 400க்குள்ளே நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஹெட்செட்டை தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் ஃபோனில் லேப்டாப்பில் எது வேணும் இது பண்ணிக்கலாம், ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வயரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான வயர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இழுத்து பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வயர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வயரோட லென்த்து பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பேப்பரில் உங்களுக்கு எம்ஐ லோகோ கொடுத்து எம்ஐ பிராண்டட் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இது 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா வயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸாக தான் இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்குது. ஓகேங்களா, அப்படியே நம்ம எண்டு வரைக்கும் வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலமா உங்களோட 2 ஹெட்ஃபோன் வந்து டிவைட் ஆகுது. ஓகேங்களா, மைக்ரோஃபோன் வந்து இதில் இல்லை, தனி ஹெட்ஃபோனில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 வயர் பிரிது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ஒரு இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு தான். மைக் ஆப்ஷன், பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஹெட்ஃபோனுக்கு போகலாம். ஓகேங்களா, ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் பாடியில் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த பட்ஸ் கூட சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த பக்கம் எந்த காதில் போகணுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்னு சிம்டம் கொடுத்துருக்காங்க. மெட்டல் பாடியில் செஞ்சதுனால கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயும் உடையாது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இது 2 கலர் அவைலபிள் இருக்குது, பிளாக்கும் ரெட் கலர். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரெட் கலர். உங்கள் இஷ்டப்படி வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கீழே இருக்க லிங்க் மூலிமா வாங்கிக்கோங்க, இல்லை செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பவே குவாலிட்டியாக ஹெட்ஃபோன் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணி எப்படி சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா எம்ஐயோட டிவைஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபோனோட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எம்ஐ இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் மட்டும்தான்